ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தகவல்களை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவில் A to Z முழு தகவல்களை பார்க்கலாம். எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். வாக்காளர் பட்டியல் உள்ள விவரங்களை திருத்துவது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை நீக்குவது, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கும் போலி வாக்காளர்களை நீக்குவது உள்ளிட்டவை எஸ்ஐஆரில் அடங்கும். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்திருத்த பணிகள் அதாவது எஸ்ஐஆர் 4 நவம்பர் 2025 அன்று தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின் வரைவு வாக்காளர் பட்டியலில் 5.43 கோடியாக குறைந்தது. தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர் பட்டியலிலிருந்து 97.37 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். தமிழ்நாட்டின் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆவார். தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் விவரம். ஏப்ரல் 2026 நிலவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை மொத்த வாக்காளர்கள் 5,73,43,291 பேர். அதில் ஆண்கள் சுமார் 2,80,00,000 பேரும், பெண்கள் சுமார் 2,93,00,000 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 7,728 பேரும் உள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தேதி 15 மார்ச் 2026 அன்று அறிவிக்கப்பட்டது. 23 ஏப்ரல் 2026 அன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற்றது. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய 4 முனை போட்டி நிலவியது. தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவை தேர்தலுக்கான குறிப்புகள். மொத்தமுள்ள தொகுதிகள் 234. மொத்த வாக்காளர்கள் 5,73,43,291 பேர். போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்கள் 4,023 பேர். அதில் ஆண் வேட்பாளர்கள் 3,580 பேரும், பெண் வேட்பாளர்கள் 442 பேரும் உள்ளனர். இத்தேர்தலில் முதல் முறை வாக்காளர்களாக 14 லட்சம் பேர் வாக்களித்தனர். இதில் தேர்தலில் உள்ள மொத்த வாக்குச்சாவடிகள் 75,064. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவுகள் சதவீதம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வரலாறு காணாத வகையில் 85.10% அதிகரித்தது. தேர்தலில் உள்ள மொத்த வாக்காளர்கள் 5,73,00,000 பேர். பதிவான மொத்த வாக்குகள் 4.87 கோடி. பெண் வாக்காளர்கள் 2,52,00,000 பேரும், ஆண் வாக்காளர்கள் 2,35,00,000 பேரும் வாக்களித்தனர். அதிகபட்ச வாக்குப்பதிவு மாவட்டமாக கரூர் மாவட்டம் உள்ளது. குறைந்தபட்ச வாக்குப்பதிவு மாவட்டமாக கன்னியாகுமரி உள்ளது. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டாம் தனிப்பெரும் கட்சியாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகள் எண்ணிக்கை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகள், திமுக 59 தொகுதிகள், அதிமுக 47 தொகுதிகள், காங்கிரஸ் 5 தொகுதிகள், பாமக 4 தொகுதிகள், IUML 2 தொகுதிகள், CBI 2 தொகுதிகள், VCK 2 தொகுதிகள், CPIM 2 தொகுதிகள், BJP 1 தொகுதி, தேமுதிக 1 தொகுதி, அமமுக 1 தொகுதி.
தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 கட்சிகள் பெற்ற வாக்குகள் மற்றும் சதவீதம். தமிழக வெற்றிக் கழகம் 34.92%, அதாவது 1,72,26,209 வாக்குகள். டிஎம்கே 24.19%, அதாவது 1,19,29,144 வாக்குகள். ஏடிஎம்கே 21.21%, அதாவது 1,04,62,146 வாக்குகள். நாம் தமிழர் கட்சி 4%, அதாவது 19,72,537 வாக்குகள். தமிழக வெற்றிக் கழக வருகையால் திமுகவின் 13.51% வாக்குகளும், அதிமுகவின் 12.08% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் 2.58% வாக்குகளும் பறிபோய் உள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2020 கட்சிகள் பெற்ற வாக்குகள் சதவீதம். தமிழக வெற்றிக் கழகம் 34.92%, 24.19%, அதிமுக 21.21%, நாம் தமிழர் கட்சி 4%, காங்கிரஸ் 3.37%, பாஜக 2.97%, இந்திய கம்யூனிஸ்ட் 0.66%, மார்க்சிஸ்ட் 0.60%, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1.09%, தேமுதிக 1.20%, நோட்டாவிற்கு 0.41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. டெபாசிட். டெபாசிட் என்றால் என்ன? டெபாசிட் என்பது ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கலின் போது குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் அந்த தொகை இந்திய தேர்தல் ஆணையத்தால் திருப்பி செலுத்தப்படும். டெபாசிட் தொகை சட்டமன்ற பேரவை தேர்தலில் பொது பிரிவினருக்கு ரூபாய் 10,000ஆகவும், SC/ST பிரிவினருக்கு ரூபாய் 5,000ஆகவும் உள்ளது. டெபாசிட் பணத்தை இழக்காமல் இருக்க இந்திய தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஒரு வேட்பாளர் அவர் போட்டியிடும் தொகுதியில் மொத்தம் பதிவாகியுள்ள வாக்குகளில் 1/6, அதாவது 16.67% வாக்குகளை பெற வேண்டும். அவ்வாறு தான் அவர் செலுத்திய டெபாசிட் தொகை திரும்ப கொடுக்கப்படும். இல்லை என்றால் அவருக்கு டெபாசிட் தொகை திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது. டெபாசிட் இழப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 போட்டியிட்ட 4023 வேட்பாளர்களில் 3352 பேர் டெபாசிட் தொகையை இழந்தனர். அதில் அதிமுக சார்பில் 19 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களும், பாஜகவின் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களும், நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் தங்களது டெபாசிட் தொகையை இழந்தனர். தமிழக வெற்றிக் கழகமும் திமுக கட்சியும் எந்த தொகுதியிலும் டெபாசிட் இழக்கவில்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 பற்றின சில பொதுவான தகவல்கள். எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிகபட்ச வாக்குகள் வெற்றி வித்தியாசத்தை பதிவு செய்தார். திருப்பத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் KR பெரியகருப்பனை வீழ்த்தினார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வி அடைந்தார். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்றார். தாவேகா ஆட்சி அமைப்பு. தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. எனினும் ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தமிழக வெற்றிக் கழகம் பெறவில்லை. இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி. ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார்.